பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. பாருங்க, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாலே நாம் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறோம். பாருங்க, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டணும். நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு நம்ம எதில் விழுந்து போகிறோன்னா, நம்மளை யாராவது புகழ்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம விழுந்து போயிடுவோம். புகழ்வதை தனக்குன்னு எடுத்துக்கவே கூடாது. ஒரு துளியளவு கூட நம்ம இருதயத்தில் கூட அப்படி எடுத்துக்கவே கூடாது. இது ஆண்டவர் கொடுத்த கிருபை, அவருடைய கிருபை, அவர் கொடுக்குற ஞானம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தான் என்னை நடத்தினார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவருக்கு கனத்தை செலுத்துகிறேன், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய கிருபையில் இப்படி நடந்துச்சு. அவருடைய கிருபையில் என்னை நடத்தினார். என்னோடய சுயபலத்தில் ஒன்றுமே கிடையாதுன்னு நம்ம இமீடியட்டாக நம்மளோட வாயில் அப்படியாக அறிக்கையிடணும். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரோட கிருபை, கர்த்தரோட கிருபை. நம்மளோட சுயபலன் ஒன்றுமே கிடையாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. என்ன என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வேதத்தில் திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்மளை யாராவது அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நம்மளை புகழ்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒருபோதும் அந்த கணத்தை, அந்த புகழ்ச்சியை நமக்கென்று எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதுதான் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். தேவனாலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறோம். நாம் தனித்து நின்று எதுவுமே செய்ய முடியாது. நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார், நமக்குள் கிறிஸ்து வாசம் செய்கிறார். நாம் அவரை பிரதிபலிக்கிற பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். அப்போ மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எல்லாவற்றிற்கும் எல்லாமே ஆனார். ஞானத்தை தருகிறதும் அவர்தான், நீதி தருகிறதும் அவர்தான், பரிசுத்தத்தை தருகிறதும் அவர்தான், மீட்பை தருகிறதும் அவர்தான். அல்லேலூயா. அப்போ எல்லா சூழலிலும் எந்த நேரத்திலும் ஆண்டவருக்கு நாம் கனத்தை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு அந்த மகிமையை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை எப்போதும் துதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும். நம்மளாலே சுயத்தில் எந்த காரியமும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ அதுதான் நம்ம நேற்றைய தினத்தில் தியானித்தோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை ஆவமாக்கும்படியாக உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்போ இதெல்லாம் எதுக்காக செய்கிறாரு? மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கே அப்படி செய்தார். அப்போ பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ நம்ம எப்பொழுதும் தாழ்மைப்படணும். ஆண்டவர் அன்றி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்குள்ளே கிறிஸ்து வாசம் செய்கிறார். அவர் நம்மளை நடத்துகிறார். ஆவியானவர் நம்மளை வழிநடத்தி கொண்டு செல்கிறார். நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நம்மளே முழுவதுமாக தாழ்த்த வேண்டும். ஏதாவது நாம் செய்த காரியங்கள் மக்கள் புகழ்கிறார்கள், போற்றுகிறார்கள் என்றால் அந்த துதி கன மகிமை தனக்கென்று எடுத்துக்கொள்ளவே கூடாது. இது கர்த்தர் கொடுத்த ஞானம், அவருக்கே மகிமை உண்டாதாக என்று நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கிருபை என்று சொல்ல வேண்டும். ஒருபோது அந்த புகழ்ச்சியை நம்மளுடைய இன்னர் காட்டில் கொண்டு போயிடவே கூடாது. நமக்குன்னு எடுத்துகிட்டு போயிடவே கூடாது. அது மிக முக்கியமான ஒன்று. எல்லாமே அவராலே, தேவனால் நமக்கு அவர்தான் ஞானத்தை தருகிறவர், நீதி தருகிறவர், பரிசுத்தத்தை தருகிறவர், மீட்பை தருகிறவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா?
எப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன்! நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறார். அவரே நமக்கு தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான தேவன். அவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஒரு புதிய நாளைக்குள் நாம் கடந்து செல்வோமா? ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வசனத்தின் மூலம் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசினீரப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. உங்களுடைய சித்தம் ஒன்றே எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்போ அந்த பூமியிலே எங்கள் ஒவ்வொரு எந்த நோக்கத்துக்காக உருவாக்கினீரோ உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 2025 வருஷத்தின் 11வது மாதத்தின் ஆண்டவரே அப்பா 17ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எந்த நோக்கத்துக்காக அந்த பூமியில் உருவாக்கினீர் உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும். விசேஷமாக இந்த நாளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை காண்பதற்கு எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அதிகாலை எழும்ப கிருபை செய்திரே, ஜீவன் தந்திரே, உம்மை பார்க்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த புதிய நாளில் உம்முடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க எஸ் அப்பா நீர் கிருபை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. உங்களுடைய புதிய கிருபை நாங்கள் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம் எப்போதும் தரித்திருக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. சொந்த பந்தங்கள், உற்ற உறவினர்கள், இனச்சின பந்துக்கள் எல்லாரும் மீதும் உடைய கல்வார் ரத்தத்தை தெளிக்கிறேன், சிலுவை நடனத்தை தரிக்கிறேன். பாதுகாத்துக்குள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தை வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்களை தயக்கடிக்கிற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தவை எங்களுக்கு மேல் அதிகாரிகள் எல்லாருடைய கண்களை தயக்கடிக்க கிருபை செய்யுங்க அப்பா. வேலை ஸ்தலத்தில் சமாதான தேவன் தெய்வீக சமாதானத்தை தந்து எங்களை நடத்துங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. உலக ஆசீர்வாதத்தினால், உன்னத ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரும் நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.